வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்துவை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு அண்ணாமலை. அப்போ பரஸ்கிட்ட சொல்கிறாரு, பரசு இந்த மாதிரி உனக்கு பொன்னியம்மன் கோயில் உள்ள வேலை பார்க்க ஒரு அதிகாரி உனக்கு தெரியுமில்ல, பக்கத்து வீட்டு ஆள் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாய்யா, பக்கத்து வீட்டு ஆள் தான். ஏற்கனவே இருந்தவரை முத்து தம்பி ஒரு தப்பு செஞ்சாருன்னு சொல்லி மாட்டி விட்டார்ல, அதனால் அவர் போயிட்டார். இப்போ தான் இவர் புதுசாக வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு. முத்து இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணியிருக்கான், அதனால் எல்லோரும் அவனை பாராட்டுறாங்க. அவன் பேரில் ஒரு அர்ச்சனையும் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடலான் இருக்கேன் அப்படிங்கும்போது, அண்ணாமலை கூடையே போடு, நான் வேணாலும் காசு தரேன், ஒரு 500 பேருக்கு நம்ம சாப்பாடு போடலாம். ஏன்னு கேட்டால், என் மொவா கல்யாணத்தை முத்து மீனா நடத்துனாங்க. அவங்களால முடிஞ்சதை ஏகப்பட்ட பேருக்கு நல்லது செய்தாங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம 4 பேருக்கு சாப்பாடை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து அவங்க கண்டிப்பாக அவங்கள நல்லா வைக்கும். ஏன்னா 500 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி ரைட்டு, என் பையனுக்கு நீனே பண்ணையில் ஒரு 1000 பேருக்காக கொடுத்துருவோம், அந்த சார்கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. உடனே பரசு அந்த அதிகாரிட்ட பேசுகிறாங்க, சார் இந்த மாதிரி ஒரு 1000 கஷ்டப்பட்ட ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கும், என்னைக்கு கொடுத்தா சார் சரியாக இருக்கும் அப்படிங்கும்போது, 3 நாள் வரிசையாக ஆட்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நாலாம் நேரத்து இந்த தேதியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்றாங்க. நம்மளை இந்த தேதியில் தான் புக்கிங் இல்லாமல் இருக்கான், அதனால் அந்த தேதியில் நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரி பரசு, அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லுதாங்க, விஜயா நம்ம எல்லோரும் இந்த தேதி பொன்னியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் சம்மந்தியை பார்க்கறதுக்கா? நானாக வரலை அப்படிங்கிறாங்க. விஜயா, வீட்டில் இருந்து நம்ம சாப்பாடு இல்லாத ஆட்களுக்கு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடை கொடுக்க போகிறோம், அதுக்கு நீ வரணும் அப்படிங்கும்போது, ஏங்க நானாக அப்படி பண்ணி எனக்கு ஒரு பரிசும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இந்த பார்வதி பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் தனியாக செலவு பண்ணேன் காசை, ஆனால் ஒன்றும் நடக்கலை. இந்த முத்து மீனாவும் சேர்ந்து எனக்கு அந்த டிஆர் கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்லுதாங்க, இங்கே பாரு விஜயா, எதையும் எதிர்பார்க்காம நீ பண்ணணுன்னா அந்த பரிசு உன்னை தேடி வரும். நீ ஒரு பரிசை வாங்கிறதுக்காக நீ நடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணால் அது எப்படி வரும்? நம்ம வீட்டில் உள்ள ஆள் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. யார் நல்லா இருக்கணுங்க பண்ண போகிறீங்க? மனோஜ் பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு சொல்லி வேண்டியிருக்கீங்களா அப்படிங்கும்போது, அதுக்கு வாய்ப்பு இல்லை, இருக்க கடையை தக்க வச்சுக்கிட்டாலே சரி தான் அப்படிங்கும்போது, என்னங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் தான் சொல்லுவீங்க, வீட்டில் 3 பையன்மார் இருக்காங்க, 3 பையன்மாருக்கு நீ தான் அம்மா, அந்த அம்மாங்கிறது நினப்பு கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்க. உங்களுக்கு மனோஜ் உங்கள் பையன்தாங்கிறது நினப்பு இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இருக்க போய் தான் இந்த வார்த்தையை சொல்லுதேன். அவனுக்கு நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்க, அந்த கடங்காரங்க எல்லாமே மனோஜை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ என்னை பார்த்து அன்னாடு சொல்லுதாங்க, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு சீக்கிரம் கடனை தர சொல்லுங்கள், இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த கடையை நாங்கள் எப்படி எங்களுக்கு கொண்டு வரணுமோ, எங்கள் கடங்காரங்களுக்கு கொண்டு வரணுமோ கொண்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் உங்கள் பையன் ஒன்றும் இல்லாமல் தான் நிற்பார். நாங்கள் விசாரித்து பார்க்கையில் நீங்கள் உழைச்ச ஒட்டுமொத்த பணத்தில் தான் அந்த கடை ஆரம்பித்ததாக சொல்லுதாங்க, அதனால தான் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். இவர் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இல்லைனாச்சு, உங்களுக்கு மேலே நல்ல மறுவாதி இருக்குது, யாரை கேட்டாலும் நல்ல ஆளுங்காங்க, நாங்கள் பழகினதில்லை, ஆனாலும் உங்கள் பையன் பண்ணுறது சரி கிடையாது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கடங்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்க சொல்லு, இப்போ எதுக்கு இவனுக்கு புதுசாக காரு, ஏற்கனவே காரு இருக்குல்ல அப்படிங்கும்போது, ஏங்க அவன் இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறான், ஓப்பன் பண்ணும்போது 4 காரில் போனால் தானங்க மரியாதை இருக்கும், ஒரே காரை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படிங்க மரியாதை இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, மரியாதை வண்டியில் போகிறதுனால இல்லை, கடங்காவல் இல்லாமல் என்ன நம்மளால் முடிஞ்ச யாருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு கரெக்டாக தொழிலில் இருந்தாலே நல்ல பேர் கிடைக்கும் என்ன அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜப்பா, இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, கடங்காரங்களாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காக நான் ஆசை முடியுமா, என் கடையை எப்படி என்கிட்ட எடுக்க முடியும் அப்படிங்கும்போது முத்து வர்றாரு. ஏன்டா எடுக்க முடியாது, எல்லார்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுத்துட்டு தானே வாங்கியிருக்க, அவ்வளோ பேர் சேர்ந்து என்கிட்ட எழுதி தந்திருக்கான்னு சொல்லி ஏதாவது பண்ணால் நினச்சிவேன், ஏன் அவன் கடையை இடம் போட்டுனாலும் எடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் முழிக்கிறாரு. மனோஜ் அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே ரவி சொல்கிறாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்கண்ணே, ரொம்ப ஓவராக பண்ணால் என்ன பண்ணுவாங்க, ஓரளவு தானே பார்ப்பாங்க, அப்பாவுக்கு மோதிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஓவராக மனோஜ் பண்ணான்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க காசை எப்படியாவது வாங்கி ஆகணும்னு சொல்லி பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கும்போது மனோஜ் ரொம்ப யோசிக்கார். உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் இவங்க சொல்கிறது மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, இந்த முத்துக்கு நீ தனியாக கடன்றது பொறாமையில் தான் உங்கள் அப்பாவுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் பேசுதான் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுதார்,
விஜயா, நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன பேசுகிற? முத்து நல்ல ஒரு காரியம் பண்ணியிருக்கான். அதுபோக அவன் நல்லா இருக்கணும், கண்ணு வந்து படப்படாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நிறைய பேர் வாழ்த்தணும் என் மோனை அப்படின்னு சொல்லி தான் அன்னதானம் கொடுக்க போகிறேன். அப்படிங்கும்போது நான் வரவே இல்லைங்க, இந்த முத்துக்காகலாம் நான் வர மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் எல்லோரும் வராங்காங்க. ரோகிணியும் மோனை வச்சு வரல அப்படின்றாங்க. எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சமாளிக்கிறாங்க. விஜயா போகணுன்னு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில். உடனே அண்ணாமலை மீதி எல்லோரும் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்படியே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அண்ணாமலைக்கு ஒரு யோசனை வருது. ஏம்மா சுருதி, 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு உன் ரெஸ்டாரண்ட்லேருந்தே வரட்டுமா, அதுக்குள்ளே காசு அங்கிள் தந்துடுறேன் அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, வேண்டாம் அங்கிள், இவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும், எனக்கு இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, அந்த 1000 பேருக்குமே நானே கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சுருதி அது எதுக்கு உனக்கு செலவு, அப்பாவுக்கு உனக்கு செலவு வேண்டாம், எப்பா நாங்களே பண்ணிடுறோம்ப்பா, 4 பேருக்கு நல்லது நடக்கட்டும், வயிறார அவங்க சாப்பிடட்டும்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே முத்து போனால் யாருக்கும் வராது, உனக்காக நான் பண்ணுறேன்டா அப்படிங்கிறாங்க. ரவி நான் பண்ணுறேங்கிறாரு. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இன்னும் விஜயா அவர் கற்றுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் செலவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவ்வளோ காசு உங்கள்கிட்ட இருக்கா, ஒரு நாள் எனக்கு இப்போ காசு தர மாட்டேங்கிங்க, வைக்க மாட்டேங்கிங்க, இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் செலவு பண்ணதுக்கு மட்டும் உங்களுக்கு காசு வந்துடுமோ, ஸ்ருதி உன் ரெஸ்டாரண்ட்டை வச்சு உழைச்சி பெரிய ஆளாக பாரு, அது போக உங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் வாங்கி தான் நீ இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க பாரு அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது எனக்கு தெரியும், முத்துக்கு மீனாவுக்கு நான் ஏதாவது பண்ணணும், நான் பண்ணியே ஆவேன் அங்கிள், நீங்கள் ஒரு 1000 பேருக்கு கொடுக்கீங்களா, நான் ஒரு 1000 பேருக்கு கொடுக்க 2000 பேருக்கு கொடுக்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். சுருதிமா உன் மனசு யாருக்கு வராது, இந்த வீட்டில் மீனா அடுத்தாப்புல பெரிய மனசு உனக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எங்களுக்கெலாம் மனசு இல்லையாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, மனசுங்கிறது வந்து வாய் பேச்சுக்கு வர்றதில்ல, உள் உணர்வு. 4 பேர் நல்லா இருக்குன்னு நினச்சாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்போம். நீ யாரையும் நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேன், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன், அதனால தான் நீனும் 3 சங்கடப்படுதி அப்படின்ற மாதிரியே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோ சொல்லுதார், எப்பா நீங்கள் எனக்கும் அப்பா தான், நீங்கள் என்ன வந்து முத்துக்கு மட்டும் பெருசாக அலூசமாக சொல்லுதீங்க, அவனுக்கு தான் அப்படி கண்ணு பட போதா, இவன் எத்தனை பேரை என்னெல்லாம் பண்ணியிருப்பான் தெரியுமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் நீ பண்ண தப்புக்கு அவன் உள்ளே போயிட்டு வந்தவன், நியாயப்படி அவன் தான் பேசணும், நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவனே முத்து சொல்கிற, எப்பா என்றைக்குமே அவன் பண்ணிவிட்டு அடுத்த ஆளை தான் சொல்லுவான், இப்போமா அதான்ப்பா சொல்ல போகிறான், எங்கள் அப்பா எனக்காக இதெல்லாம் பண்ண போகிறாரு, என் தம்பி பஞ்சாதி என் தம்பி சேர்ந்துட்டு இதை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே நாட்கள் வருது, பயங்கரமாக அன்னதானம் கொடுக்காங்க. அப்போ அதில் ஒரு ஆள் பேட்டி எடுத்துகிட்டு, என்னங்க இவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை என் பையன் முத்து எப்போவுமே நல்லது செய்தவன் தான், அவன் செய்கிற காரியத்தை எல்லாத்தையுமே வந்து செல்லில் படம் பிடிச்சி யார்ட்டையும் காட்ட மாட்டான், சொல்லவே மாட்டான், ஆனால் அந்த ரோட்டில் போனவங்க யாராவது வந்து அதை எடுத்து போட்டிருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் கண்ணு வந்து பட்டிருக்கு, அதனால் என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன், அதுபோக சாப்பாடு இல்லாதவங்கன்னு ஒருத்தவங்க இருக்கக்கூடாது, சாப்பாடு இல்லாமல் ஒருத்தன் செலுத்த சங்கடம் வந்து ரொம்ப பெரிய சங்கடம், இதை உணர்ந்து தான் நாங்கள் 2000 பேருக்கு சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து அந்த பெரிய அதிகாரியோட அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுதாங்க. அவங்க தான் டிஆருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஆள். அப்போ அவங்க வந்து பார்க்காங்க, இப்படி என்னதானே பண்ணுதாரு, இந்த பையன் நல்லது பண்ணுதான், பெத்த அம்மா வந்து என்னை ஏமாற்றி அந்த டிஆர் வாங்கிறதுக்கு அவ்வளோ பண்ணான், அது கூட தப்பு, நியாயமாக இருக்கணும்னு சொல்லி அந்த பையன் முத்துவும் முஞ்சாதி மீனாவும் பண்ணாங்க. இப்பேற்பட்டவங்களாக இருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்காங்க. சரி ரைட்டு, அந்த டிஆர் இந்த தம்பி கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம், இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பரிசு மாதிரி கிடைச்சா தான் இதை பார்த்துட்டு 4 பேர் நல்லதும் செய்வாங்க, சரியாகவும் இருப்பாங்க, இதைத்தான் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் அவங்க வீட்டுக்கார்ட்டையும் கலந்துக்கிறாங்க. எம்மா நானே சொல்ல நினச்சேன், அந்த தம்பி இவ்வளோ பண்ணுது, அந்த தம்பிக்கு ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு தான் சொல்லலான்னு பார்த்தேன், நீனே பண்ணணுங்க, கண்டிப்பாக பண்ணு அப்படிங்கிறாங்க. அந்த டிஆர் கொடுக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஆட்கள் இருப்பாங்களோ, அவங்க அவ்வளோ பேத்துக்கும் இவங்க ஒரு கடுதாசி எழுதுவாங்க. இந்த முத்து தம்பிக்கு இந்த டிஆர் வாங்குறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, அதனால் இந்த தம்பிக்கே நீங்கள் கொடுக்கலாம், பெத்த அம்மா தப்பு செய்யும்போது கூட அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லுது ஆள். அப்போது நம்ம இப்படியான ஆட்களுக்கு தான் கொடுக்கணும், வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கடுதாசி எழுதுறாங்க. இதை பார்த்துட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு தேடி ஒரு 5 பேர் போகிறாங்க. அப்போ அவங்கள பார்த்தோன்னு வச்சு, ஆமாம் யார் நீங்கள், யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. முத்தை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் இப்போ வீட்டில் இல்லை, வெளில போங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி பார்க்காங்க, இந்த அதிகாரியோட பஞ்சாதி வருது.
என்ன மேடம் வாங்க நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிறேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அந்த டிஆர் விஷயமா தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, ஐயோ நான் தெரியாமல் இது பண்ணிட்டேனே, ஏய் மீனா எங்கடி இருக்க, ஏய் மீனா அங்கே வாடி அப்படிங்கிறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அவ்வளோ வெறும் காப்பியை போடு அப்படிங்கிறாங்க. வாமா மீனா அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இவங்கள உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. சுதி ரெஸ்டாரண்ட் இதில் பார்த்துருக்குறேன். அது போக எங்கள் அம்மா கடையை கொண்டு வர்றதுக்கு இவங்களும் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. ஓ ஏன் எனக்கு கிடைக்கக்கூடிய டிஆரை கெடுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பேசுனீங்களா, அப்போ ஒன்று தான் நினைவு இருக்கும் போல் அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எப்போ தர போகிறீங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தருவேன்னு நினைக்கிறேன். நான் நிறைய சேவைகள் பண்ணுவேன், அன்னைக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டாங்க, எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு, வேறு ஒன்றும் இல்லை அப்படி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் கொடுக்கன்னே சொல்லலையே அப்படிங்கிறேன். அப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனுக்கு தான் டிஆர் கொடுக்க போகிறோம் அப்படின்னோடனே, எங்கள் பையன் மனோஜுக்கா, ஏ அப்பா எனக்கு தெரியும் என் பையன் மனோஜ் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் போவான், அவனுக்கு வந்து கௌரவமாக என்னலாமா வரும்னு நினச்சேன், முதல்ல வந்து டிஆர் வந்திருக்கு, இதுவே பெரிய விஷயம். டேய் மனோஜ் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிற, உடனே கிளம்பி வாடா, உன்னை பார்க்க 5-6 பேர் வந்திருக்காங்க, டிஆர் உன்னை தரப்போகிறாங்களா அப்படிங்கும்போது, யாரும்மா தரப்போகிறா அப்படிங்கும்போது, டேய் நீ தான் பெரிய பிஸ்னஸ் மேனடா, உன்னை தேடி வந்திருக்காங்க, ஏற்கனவே எனக்கு டிஆர் தருவாங்கன்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்து ஒன்றும் இல்லாமல் போச்சு பாரு, அவங்க தான் அப்படிங்கிற. அப்படியாம்மா நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லி ரோஹினியை கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது மனோஜுக்கு இல்லை, அது முத்துக்குன்ட்டு. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கடுப்பு. எப்படி நீங்கள் வந்து முத்துக்கு கொடுக்கலாம் வைக்கலாங்கும் போது அதை நீங்கள் சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவன் உள்ளே போயிட்டு வந்தவன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா உள்ளேயே போயிட்டு வந்தாலும் அவன் குணம் நல்ல குணம், அதுக்காக தான் நாங்கள் கொடுக்க வைக்கோம் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை இவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து உங்கள் பையனை நீங்கள் வந்து விட்டு தான் கொடுப்பீங்களா அப்படிங்க. ஏய் அவனை என் பையனாகவே நேற்றுக்கில்ல, பிறகு என் பையன்ட்டுருக்கவனு முத்து வந்துடுறாரு, அண்ணாமலையும் வந்துடுறாங்க, எல்லோரும் வாங்க அப்படிங்கும்போது, ஐயா உங்கள் பையன் முத்துக்கு நாங்கள் வந்து டிஆர் கொடுக்க போகிறோம், அதை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு தொகையும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. முத்து உடனே இதை கேட்டு சொல்லுதாங்க, ஆமாங்க பாருங்கள் நீங்கள் தாரேன்னு சொல்லி எனக்கு சந்தோஷம்தான், அந்த அளவுக்கு எனக்கு வந்து நான் தகுதியாக இருப்பேன்னு எனக்கு தெரியல, எனக்கு இது வேண்டாமா, நான் வந்து என்னால் முடிஞ்சதை 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பேன், அதை தான் செஞ்சேன், இதுக்கெலாம் நீங்கள் வந்து நீ பாராட்டணும் வைக்கணும் பரிசரணும் அவசியமே இல்லைம்மா அப்படிங்கும்போது, தம்பி அதுக்கு மட்டும் தரல தம்பி, உங்கள் அம்மா என்னையையும் இந்த டீமையும் ஏமாற்றி எப்படியாவது டிஆர் வாங்கிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுருக்காங்க. இதை தெரியாமல் நானும் இவங்க நல்ல ஆள் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுத போனேன். எழுதுறதுக்கு முன்னக்கூட்டி நீ வந்து தவறான ஆளுக்கு வந்து ஒரு கதைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணேன், அதையும் சேர்த்தேன் தம்பி. இது மட்டும் இல்லை, ஒன்றே மாதிரி ஆளுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வரும், அதனால் உனக்கு தம்பி தரணும், உங்கள் அம்மா வந்து நடித்தாங்க ஆனால் நீ நடிக்கிற தம்பி, உன்ட்ட அத்தனையும் உண்மை இருக்குது, அதனால் உனக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டிஆர் கொடுக்கணும்னு சொல்லி தான் அவ்வளோ நடிப்புன்னு நடிச்சிருக்கான், அது கூட தெரியாமல் அவனுக்கு கொடுக்க போகிறீங்க, என்ன மாதிரி படித்தவனு கொடுத்தா என்னை மாதிரி பெரிய பிஸ்னஸ்மேன் கொடுத்தா உங்களுக்கு மறுவாதியாக இருக்கும், எனக்கும் மறுவாதி இருக்கும், இவன் சாதாரண டிரைவர் இவனுக்கு கொடுத்தா எப்படி அப்படிங்கும்போது, தம்பி நீங்கள் இந்த முத்து தம்பி அண்ணனா போயிட்டீங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே ரோகிணி மனோஜ் விஜயா அவங்களுக்கு பயங்கர கடுப்பு. இங்கே சுதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஃபோன் பண்ணி சம்மந்தி இந்த முத்து மீனாவும் போகிற போக்கு சரி கிடையாது, ரொம்ப ஓவராக போகிறாங்க, முத்துக்கும் மீனாவுக்கும் நிறைய பேர் கண்ணு பட்டுருப்பாங்களாம், அதனால் சுருதி வந்து 1000 பேருக்கு சாப்பாடு போடுதான், இப்போ இவங்களுக்கு என்னென்னா டிஆராக அதை கொடுக்க போகிறாங்களாம், இதை வந்து பெரிய ஃபங்க்ஷனாக வைக்க போகிறாங்களாம், அதனால் வந்து இது நடக்கக்கூடாது, எதையாவது பேசி இதை வந்து நிப்பாட்ட பார்க்கணும் அப்படிங்கும்போது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரு, அப்படியா இந்த முத்துக்கு இப்படி டிஆர் கிடச்சின்னா அவன் மதிக்க மாட்டானே, என் பிள்ளை படிச்சிருக்கேன் மருமகன் படிச்சிருக்கான், அவன் படிக்காமலே இப்படி டிஆர் ஆகிட்டான், நான் பெரிய ஆளுமானே, அது போக இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டியை நான் பார்க்கணுன்னு சொல்லி எல்லாரையும் தனித்தனியாக போய் பார்க்காரு. உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ வாங்கிக்காங்க வச்சுக்கோங்க, ஆனால் அந்த முத்துக்கு மட்டும் இந்த டிஆருங்கிறத கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்கய்யா அப்படி வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஆள் தெரியாமல் தான் வந்துட்டு இல்லைனாக்க, நாங்கள் வந்து யாரும் காசுக்கோ பணத்துக்கோ ஆசைப்படுற ஆளுக்கு கிடையாது, அதனால் நீங்கள் வேறு ஆளை பாருங்கன்றாங்க. இங்கே போன கதை நடக்கவில்லை. இங்கே சிந்தாமணி ஃபோன் பண்ணுதாங்க, முத்து வந்து இத்தனாந்தேதி வந்து இந்த பரிசு வாங்கிறதுக்கு இங்கே போகிறான், போகக்கூடாது, போனோம்னா அவனை யாரும் நிப்பாட்ட முடியாது, எப்படியும் மேடையில் நான் பொண்டாட்டி இந்த வேலை செய்தான் நான் என்ன வேலை செய்தான்னு சொல்லுவான், சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழிலேருந்து எல்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்க, நான் பார்த்துக்குறேன் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணி சரியான கடுப்பு.
அங்கே அருண் பஞ்சாதி சீதாவுக்கும் முத்து மேலேயும் மீனா மேலேயும் செம காண்டு. என்ன காரணம்னா, அந்த அருணோட வேலையை வந்து இல்லாமல் போனது காரணம் முத்து தான் அப்படின்னு நினைக்காங்க. அதுபோக இதை வச்சு இவர் வந்து ஒரு பரிசு வாங்குற அளவுக்கு நடந்திருக்கு. அப்போ முத்து மாமா தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சீதாவும் தப்பாக நினைக்காப்புல. அருண் ஒன்று ஒன்றா ஏற்றி விடுதாங்க. சீதாவுக்கு சரியான கோபமாயிருது. அப்போ இப்படி ஒரு பரிசு கிடைக்கக்கூடாதுன்னு சீதாவுமே நினைக்கிற அளவுக்கு ஆயிடுது. அப்போ வந்து சத்யா வீட்டுக்கு பார்க்க வரான் சீதாவை. பார்த்தோன்னா சீதா எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா எப்படி இருக்காரு, கவலைப்பட சொல்லாதா, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறே. இதெல்லாம் நீ சொல்லாடா, மறுபடியும் என் வீட்டுக்காரு வேலைக்கு போக தான் போகிறாரு. 3 நாள்னாங்க, அப்புறம் 10 நாள்ன்ட்டாங்க. எப்படினாலும் அந்த 10 நாள் முடிஞ்சு போக தான் போகிறாரு, நீலாம் சொல்லிகிட்டு இருக்காத அப்படிங்கும்போது, கேள்விப்பட்டியா முத்து மாமாவுக்கு பரிசும் டிஆரும் கொடுக்க போகிறாங்களாம். இதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படிங்கிற. உனக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும். என் புருஷன் வேலையை கெடுக்கணும்னே கெடுத்துட்டு நல்லது மாதிரி பேசுறது வைக்கிறது. அக்கா மீனாக்கானும் அப்படி தான் இருக்கா, முத்து மாமா அப்படி தான் இருக்காங்க. இவங்கள சொந்தக்காரங்க சொல்லி எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கும்போது, என்ன நீ இப்படி பேசுகிற, அக்கா நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா மீனாக்கா. அதுபோக மாமா என்னெல்லாம் பண்ணியிருக்கு. மாமா பிள்ளாத பண்ணிட்டார். ஒன்றா வந்து பரிசு எழுதி கொண்டு விட்டார், கூப்பிட்டு வந்தார், இவ்வளோ தானே, வேறு என்ன அப்படி செஞ்சிட்டாரு, பெருசாக செஞ்சிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா இடத்துல இருந்து அவர் இருக்காருன்னா அப்பா மாதிரி எல்லாம் பண்ணிடுவாரா, ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இங்கே அருணுக்கு பயங்கர சந்தோஷம். டேய் சத்யா, சீதா சொல்லுற என்ன தப்பு இருக்குது, கரெக்டாக தானே சொல்லுதா. நானாக படிச்சுட்டு நல்ல ஒரு வேலை பார்க்கேன். அந்த முத்து சாதாரண டிரைவர், அவன் எண்ணியை வச்சு சீனா போட்டு டிஆருக்கு போகிறான். அது போக அதில் கொஞ்சம் பரிசு கொடுப்பாங்களாம், அதுக்கு தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கான். என் மேலே உள்ள கோபத்தில் நீ வீட்லேயே உட்கார வச்சிட்டான், இதில் உனக்கு பெருசாக தெரியலையா அப்படின்னு. மாமா உங்கள் கோபம் தான் உங்களை வந்து அதை பற்றி சிந்திக்க விடுது, அப்படி ஒரு இதே கிடையாது. மாமா யதார்த்தமான ஆள். நானே மாமாக்கிட்ட எப்படி இல்லாமல் பேசியிருக்கேன், பேசக்கூடாதெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எனக்கு நன்மை மட்டும்தான் செஞ்சார். அதை மாதிரி தான் முத்து மாமா. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் மாமா, நீங்கள் தப்பாக நினைக்க அப்படிங்க. டேய் நான் பெருசா அவன் பெருசாடா, நான் பெருசுனா அந்த வீட்டில் இரு, நான் பெருசு இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிறாங்க. எனக்கு ரெண்டுமே ஒன்று தான் மாமா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே சீதா சரியான கோவத்தில் இருக்கேன். சீதா இப்போ தான் நீ சரியாக பேசுன, அந்த முத்து மீனாவும் சரி கிடையாது, என் மேலே உள்ள கோவத்தில் என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க. போகிற பக்கம் பார்த்தா இவங்க வந்து நீ வேலையை விட்டு பாட்டான்னு பாடிடுவாங்க. நான் அவனை அடிக்கடி நீ படிக்கலை, நீ டிரைவர் சாதாரண ஆள் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அவன் இப்போ வந்து டிஆர்லாம் வாங்க போகிறான். இன்னும் வந்து அவன் ஆட்டம் ரொம்ப ஓவராயிரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஓவராகாது. சொல்லுவாங்கள்ல, அணைய போகிற விளக்கு வந்து பிரகாசம் எரியும்னு. இப்போ வந்து அவங்க கதையே முடிய போகுது, அதனால் பிரகாசமாக பண்ணுறாங்க. ஏங்க நீங்கள் வேலைக்கு போகணும், வேலைக்கு போன பிறகு எங்கள் முத்து மாமாவுக்கு வசமாக ஆப்பு வைக்கணும், எங்கள் அக்காவுக்கு ஆப்பு வைக்கிறது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சித்தா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், இன்னுமா அக்கா தங்கச்சி மாமன் மருமகன் பார்க்க மாட்டேன், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒன்று செய்தாங்களா, அப்போ நானும் என் புருஷன் நல்லா இருக்குன்னு நானும் செய்யணும்ல, கண்டிப்பாக வந்து அவங்கள நான் சும்மிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சீதா நீ தான் சொல்கிறேன் அப்படி நான் தான் சொல்கிறேன். எங்கள் அக்கா டெக்கரேஷன் வேலையும் பூ வியாபாரம் பார்த்தோன்னா அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா, அந்த வேலையை நான் நிப்பாட்டுதேன். ஏன் மாமா கார் ஓட்டுதார், அதை நீங்கள் வந்து காரே அவர் வாழ்க்கையில் ஓட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும். இந்த அருணுக்கிட்டையும் இந்த சீதாக்கிட்டையும் வச்சுக்கிட்டோம், நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கணும். அந்த சிந்தாமணியாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், சுதாகராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து படிக்காமல் வைக்காமல் சண்டித்தனம் மட்டும் அடைஞ்சவங்க. நம்ம அப்படி இல்லை, நல்ல புத்தியாக செய்யணும் அப்படிங்கிறாங்க சீதா அருணுக்கிட்ட. இப்போ அருண் கேட்காங்க, சீதா இது சரியாக வருமா அப்படிங்க. ரொம்ப சரியாக வருங்க, எங்கள் மாமாவுக்கு நிறைய பேரை பிடிக்காது, அவங்கள வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுமோ பண்ணலாம். அந்த சிட்டி இருக்காமல, சிட்டிக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுபோக சிந்தாமணிக்கும் எங்கள் அக்காளுக்கும் தொழிலுக்கும் ஆகாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 பேரும் கூட நம்ம சேர்ந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுதோம், அவங்கள பற்றி என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லுதோம், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து எங்கள் அக்கா தொழிலையும் எங்கள் மாமன் தொழிலையும் முடிச்சு விட்ருவாங்க. சொல்லுவாங்கள்ல, கொதிக்கக்கூடிய சட்டியை வந்து அடக்கணும் அப்படின்னா கீழே எரியக்கூடிய அக்னியை வந்து விளக்குனா போதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி நம்ம விளக்கிட்டு போகிறது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டாருன்னு சீதா இப்போ தான் அருண் பொஞ்சாதி காக்கி சட்டைக்காரன் பொஞ்சாதி மாதிரி பேசுகிற, நான் என்னமோ அந்த முத்துக்கு மருமகளை பேசுகிறேன்னு பார்த்தேன் அப்படிங்க. நான் எங்கே பேச போகிறேன், நான் எதுக்கு பேச போகிறேன், என் புருஷன் நல்லா இருக்கக்கூடாது, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷனுக்கு நான் எதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கணும் அப்படிங்க. சீதா இப்போ தான் நீ ரொம்ப கரெக்டாக இருக்க, இப்படியே இரு, மாறிடாத அப்படிங்கிறாங்க. இன்னும் மாறவே மாட்டாங்க உங்கள் சீதா, அவங்க இப்படி தான் இருப்பேன், வாங்க நம்ம சிந்தாமணி போய் பார்க்கலான்னு சொல்லி சிந்தாமணி போய் பார்க்காங்க. சிந்தாமணி பார்த்து சொல்லுதாங்க,
எங்கள் அக்கா தொழிலில் எந்த அளவுக்கு நான் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் நம்பலாமா அப்படிங்கும்போது என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு. என் வீட்டுக்காருக்கும் அருணுக்கும் பிடிக்காது. ஏன்னா எனக்கு இவன் பிடிக்காது. எங்கள் அக்கா தொழிலை நீங்கள் எப்படி முடிச்சு விடுவீங்களோ அப்படி முடிச்சு விடுங்க. எங்கள் அக்காவுக்கு தொழில் வந்து எங்கேருந்து வருது ஏது வருதுன்னு நான் கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லுதேன். அது எப்படிங்க பட்டணும் நிப்பாட்டிடுங்க. அதுபோக நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து டெக்கரேஷன் வேலை பண்ணுறதுக்கு ஏதோ எழுதி தானே கொடுக்காங்களா, யார் கம்மியான அமௌண்ட்டு வந்து எழுதி கொடுக்காங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்கான்னு சொல்கிறாங்க. அதனால் அவன் என்ன அமௌண்ட் எழுதுறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த அமௌண்ட்டோட நீங்கள் ஒத்த ரூபா கம்மியாக போட்டு வாங்கிருங்க அப்படிங்கிறாங்க. சீதா இந்த உதவி மட்டும் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு வேண்டிய வரக்கூடிய கமிஷன்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதா சிந்தாமணிட்டு சொல்லுதாங்க, எனக்கு ரூபா வர தேவையில்லை. அந்த மீனா கோட்டத்தையும் அந்த முத்து கோட்டத்தையும் அடக்கணும். என் புருஷன் சர்க்காரில் நல்ல வேலை பார்க்காரு, நல்ல சம்பளம் எடுக்காரு, நல்லையும் படிச்சிருக்காரு. அவங்க ஒன்றுமே படிக்காமல் என் புருஷனையும் என்னையும் சங்கடப்படுத்தணும் நடக்குமா? நானும் என் புருஷனும் எம்புட்டு படிச்சிருக்கோம், அம்புட்டு படித்தும் அவங்களுக்கு கீழே நாங்கள் இருக்கணுமா? தேவையே இல்லை. நான் சொல்லுதேன், அவளுக்கு எங்கெல்லாம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்குலாம் நான் வந்து டெக்கரேஷன் வேலை செய்தான்னு பேப்பர் எழுதி கொடுக்காளோ அதை விட ரூபா கம்மின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நேராக சிட்டியை போய் பார்க்காங்க. சிட்டியை போய் பார்த்தோன்னா, சார் வணக்கம் சார், உட்காருங்க சார் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கெலாம் வரலை, உனக்கும் முத்துக்கும் ஆகாது, எனக்கும் முத்துக்கும் ஆகாது. என்ன, என் பொஞ்சாதி வந்து முத்து கூட கல்யாணம் முடிச்சிருக்கக்கூடிய பொஞ்சாதியோட தங்கச்சி தெரியுங்களா அப்படிங்க. தெரியும் சார், சத்யாவோட அக்கா தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த முத்தை வந்து நீ வந்து தொழில் பண்ணாமல் ஆக்கணும் அப்படிங்கும்போது, சார் நானே இப்போ தான் சார் உள்ளே போய்ட்டு வெளில வந்திருக்கேன், மறுபடியும் உள்ளே அனுப்பிடாதாங்க சார் அப்படிங்கும்போது, அதெல்லாம் உள்ளே போக மாட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன், இன்னும் நான் 10 நாளில் வேலைக்கு போயிடுவேன், உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணுதேன், நீ தொழில் உன் பாட்டில் பண்ணு. ஆனால் இந்த முத்து வந்து நினைச்சக்கூடாது, தொழிலே பண்ணக்கூடாது. ஏன்டா இந்த அருணுக்கிட்ட வச்சுக்கிட்டோம், சீத்தாட்ட வச்சுக்கிட்டோம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கணும். என்னை வச்சு அவன் வந்து ஒரு பரிசு வாங்கிட்டு போவான், நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கும்போது, ஆமாம் சார் கேள்விப்பட்டேன், அதுக்கு ஒரு பெரிய ஒரு டிஆர்னு ஒன்று கொடுக்காங்களாம், அதுக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்காங்களாம். அந்த பரிசு அமௌண்ட்டு ஒரு வெயிட்டான அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் தொழில் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அது பண்ண விடக்கூடாது, கிடைக்காத அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னென்னாலும் பண்ணுங்கள் சார், நான் வந்து உங்களோட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. சீதாட்ட வந்து அருண் ரொம்ப நன்றி சொல்லுதார். சீதா ரொம்ப நன்றி, எனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லைங்க உங்களுக்காக மட்டும் இல்லை எனக்காக தான் பண்ணுறேன். அவங்க 2 பேரும் ஒன்றுமே பெருசாக படிக்காமல் உங்களை வந்து வறண்ட இழுக்காங்க. அதுபோக நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. அப்பேற்பட்டவங்களுக்கு நான் என்ன செய்யணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். பார்த்துக்கலாம், எங்கள் அக்காளுக்கு எந்தெந்த ஆர்டர் வருதோ அத்தனை ஆர்டரையும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஒத்த ரூபா குறவில் சிந்தாமணி செய்ய வைக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நல்ல முகூர்த்த நாட்கள்லாம் வருது. வந்தோடனே எல்லா மண்டபத்துலேருந்தும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு மீனாங்க பாருங்கள், அந்த சிந்தாமணி எல்லா மண்டபத்துக்கும் போய் நான் செஞ்சு தரேன் நீங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லுதாப்புல. சிந்தாமணி ஆளே 2-3 நாள் நான் செஞ்சு தரேன்னு சொல்லி எல்லாம் சொல்லுதாங்க. எல்லாருக்கும் இப்போ கொடுக்க முடியாது. என்ன, சிந்தாமணி பழைய ஆள் தான், ஆனால் சரியாக செய்ய மாட்டேங்காங்க. ஆனால் சிந்தாமணி வேறு விட்டால் வேறு ஆள், நீங்கள் இல்லைன்னா வேறு ஆள் கிடையாது. இவன் புதுசாக 2-3 நாட்கள் செய்தாங்க. எல்லார்ட்டையும் யார் கம்மியான அமௌண்ட்டு பண்ணுதீங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் எல்லோருமா பேசியிருக்கோம், எல்லா மண்டபத்துக்காரங்களும் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு 6 மண்டபத்துக்கு போகிறாங்க மீனா. 6 மண்டபத்துலேயும் இந்தந்த மண்டபத்தில் இவ்வளவு, இந்தந்த மண்டபத்தில் இவ்வளவு அப்படின்னு சொல்லி குறைவாக பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த லிஸ்ட்டு வந்து எங்கே இருக்குன்னா மீனா வீட்டில் இருக்குது. அப்போ இது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சீதாவுக்கு கால் பண்ணுதாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. சரி சீதா நம்ம மோதானே அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டில் இருக்காங்க. அந்த நோட்டை சீதா வீட்டில் தான் எப்போவுமே மீனா வந்து எங்கெங்கே வேலை என்ன கணக்கு அந்த கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே மீனா வைக்கிறதுக்கு தனியாக வாய்ப்புகள் வழிகள் இல்லை. ஹாலில் தான் அவங்க ஒரு கட்டில் போட்டு தூங்குறாங்க, அவங்களுக்கு ரூம் எதுவும் இல்லைல்ல, அதனால் இங்கே வச்சுருக்காங்க. பெரட்டி பார்க்காங்க, இந்தந்த மண்டபத்தில் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி அதை செல்ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. எடுத்து அப்படியே சிந்தாமணிக்கு அனுப்புகிறாங்க. சிந்தாமணிக்கு பயங்கர சந்தோஷம். சீதா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சந்தோஷத்தை விடுங்க, எங்கள் அக்கா எழுதி கொடுத்த அமௌண்ட்டோட ஒத்த ரூபா கம்மியாடுங்க அப்படிங்கிறேன். சரி ரைட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி அவ்வளோ இதையும் ஒத்த ரூபா ஒரு ரூபா குறையா போட்டு எழுதி எல்லா மண்டபத்துலேயும் கொடுத்துருந்தாங்க. அப்போ எல்லா மண்டபத்துலேருந்து மறுநாள் வர சொன்னாங்கன்னு சொல்லி மீனாவும் முத்தும் போகிறாங்க. எல்லா மண்டபத்துலேயும் சிந்தாமணி பேரே வருது. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா மீனா போட்ட அமௌண்ட் வந்து ஒத்த ரூபா கம்மியே இருக்குது. இதை பார்த்துட்டு முத்துக்கு மீனாவுக்கும் ஒன்றும் ஓடலை. உடனே மீனா கேட்குறாங்க, ஏங்க நான் இவ்வளோ அமௌண்ட் தான் எழுதணும்னு எப்படிங்க சிந்தாமணிக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மீனா அப்போ எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. மீனா நம்மளை பிடிக்காது எங்கள் அம்மா தான், அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இவங்க அம்மாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க,
அப்படிங்க எப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, இல்லை அந்த நோட்டை வந்து நான் எங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கேன். எந்தெந்த மண்டபத்துக்கு எந்தெந்த அமௌண்ட்டில் நான் வந்து கேட்டேன் வச்சேன் அப்படிங்கிறது வீட்டில் தான் இருக்குது. அது எப்படி போகும் அப்படிங்கும்போது, உன் வீட்டிலேருந்து யாரும் பண்ண போகிறதில்ல, அப்போ எப்படி போயிருக்கும் அப்படிங்கும்போது தெரியலையேங்க. நான் வெளியாகவே எங்கேயும் வைக்கலைன்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே சிந்தாமணி அவ்வளோ வேலையை எடுத்து நல்லபடியாக செஞ்சு பணத்தையும் வாங்கியிருந்தாங்க. அப்போ சீதாவுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கொண்டு கொடுக்கணும். சீதா வீட்டில் போய் 2 லட்சத்தை கொடுக்காங்க. சீதா, உன்னால் எனக்கு இவ்வளோ வேலை கிடச்சிருக்கு, ஒன்றும் கெட்டு போகல. எப்போம்லாம் மீனா வந்து எங்கெல்லாம் வந்து இவ்வளோ செஞ்சு தரோன்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் எழுதி கொடுக்காளோ, அப்போம்லாம் நான் உனக்கு வந்து தொடர்பு போடுறேன். கண்டிப்பாக நீ வந்து உன் வீட்டில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த மீனா செஞ்சு தரேன்னு சொல்லி பேப்பர் எழுதி கொடுக்குறான்னு மட்டும் லிஸ்ட்டு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அசத்திடுறேன், இப்போ வேலைலாம் தான் கிடக்காங்க, அது போதும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னொரு முகூர்த்தம் வருது. அந்த முகூர்த்தத்தில் மீனாவை கூப்பிட்டுதாங்க. மீனாவும் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து வழக்கமாக அந்த நோட்டை கொண்டு வீட்டில் வைக்காங்க. அந்த வாட்டியும் வந்து சிந்தாமணிக்கு கரெக்டாக ஒத்த ரூபா குறைச்சி அந்த ஆர்டரை பூரா எடுத்துருந்தாங்க. இங்கே மீனாவுக்கு பயங்கர டவுட்டு. நம்ம இவ்வளவு தான்னு யாருக்கு தெரியும்? நம்ம வீட்டில் தான் வைக்கோம், நம்ம வீட்டில் யாரும் இது பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த முகூர்த்தம் போயிருது. அந்த முகூர்த்தத்தில் நிறைய சிந்தாமணி சம்பாரிச்சிருந்தாங்க. மீனாவுக்கு வருமானமே இல்லை. மீனாவுக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. அப்போ சிந்தாமணிகிட்ட விஜயா சொல்கிறாங்க, இந்த மீனாவுக்கு முகூர்த்தத்தில் வேலையே இல்லையா, எல்லா வேலையும் நீங்களே எடுக்கீங்களா, அதனால் அந்த மீனா வேலை இல்லாமல் இருக்கா அப்படிங்கும்போது, மாஸ்டர் அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, அந்த மீனாவோட தங்கச்சி இப்போ நம்ம ஆளு வீட்டில் என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவான், அவள் எவ்வளோத்துக்குள்ளே கம்மியாக பண்ணி தரேன்னு சொல்லி அந்த கல்யாண மண்டபத்துக்காரன்ட்ட பேசுகிறாங்களோ அதோட ரூபா கம்மியாக போட்டு நான் எடுத்து போடுவேன், என்னையெல்லாம் அவள் ஜெயிக்க முடியுமா வைக்க முடியுமா அப்படிங்கும்போது, அந்த சீதா பிள்ளையை அப்படி செய்யுது அப்படிங்கும்போது, சீதா பிள்ளை மாப்பிள்ளையை வந்து வேலையை ஒன்றுமில்லாமல் ஆக்கினது அந்த முத்து மீனாவும் தான். அதனால் அவங்க ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அவங்ககிட்ட பேச்சாக இருந்தாலும் அவங்க வேலை நம்மளுக்கு பார்க்காங்க அப்படிங்கும்போது, சிந்தாமணியை விட்டுறாதீங்க, அந்த மீனா வந்து டெக்கரேஷன் வேலையாக பார்த்துட்டு இருந்தான்னா லாய்க்கப்படாது, நாளைக்கு எங்கேயோ போய் பெரிய பரிசு வாங்குறாங்களாம் அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் அண்ணாமலை, விஜயா எல்லோரும் சேர்ந்து அந்த பரிசு வாங்க போகிறாங்க. பரிசை கொடுக்காங்க. பரிசு வாங்கி கொடுக்கும்போது சொல்லுதாங்க எல்லோரும், இப்பேற்பட்ட பிள்ளையை பத்திரிக்கை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது விஜயா ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ அந்த மைக்கை வாங்கி அவங்க பேசுகிறாங்க. இந்த யாருக்கு இந்த பரிசை கொடுக்கணும்னு சொன்னாலே பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த தம்பிக்கு பரிசு கிடைக்கணும்னு எழுதின ஆள் நான் தான், கடதாசி கொடுத்துட்டேங்க. ஆனால் யாருக்கு இது பேருக்க வேண்டியது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு தான். அவங்க அம்மா தான் வந்து என்னை ஏமாற்றி விட்டு எப்படியாவது இந்த டிஆர் வாங்கிடணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சாங்க. நான் கூட சரி ரைட்டு இவ்வளோ நல்லது பண்ணதாங்களே, இவங்களுக்கு கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த தம்பி வந்து எங்கள் அம்மாவுக்கு இது கிடைக்கப்படாது, இவங்க சரியாக செய்யலை, பூரா நடிப்பு அப்படின்னு சொல்லி புரிய வச்சோன்னா, ஓஹோ இவங்களுக்கு நம்ம கொடுக்குறது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சரி இருக்காதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த தம்பியை பற்றி விசாரிக்கல, இந்த தம்பி ஏகப்பட்ட நன்மை பண்ணியிருக்காரு, இப்பேற்பட்டவர்கிட்ட பரிசு போகணும் தான் பண்ணியிருக்கோம் முத்து தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு 12 லட்ச ரூபா பரிசும் அதுவும் தந்திருக்கோம், டிஆர் தந்திருக்கோம். இந்த 12 லட்ச ரூபா வச்சு நீங்கள் கூட 2 காரோ 3 காரோ வாங்கி நல்ல முன்னேறி வாங்க, அடுத்த பெரிய தொழிலதிபராக உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. அதே மேடையில் ஒரு ஆள் போய் மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு, தம்பி உங்கள்கிட்ட 2 கார் இருக்குது, அந்த காரை வச்சு வச்சிட்ருக்கேன்னு சொல்லுதியே, பேசும்போதே சொன்னியே பெரிய ஒரு நாள் வருமானம் இருக்கும், ஒரு நாள் வருமானம் இருக்காது, இதான் என் டிரைவர் வாழ்க்கை, இதனால் சொந்த குடும்பத்தில் கூட நீ சாதாரண டிரைவர் தானேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கெல்லாம் டிஆர் கொடுக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, உங்கள் குணத்துக்கு தான் தம்பி கொடுத்துருக்கு, அதுபோக உங்கள் 2 கார் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளே வந்து 2 வண்டியில் தான் கூட்டி கொண்டு அவங்க வீட்டில் விடுது, அதுக்கு வந்து மாதம் கணக்கில் ஒரு வண்டியில் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த 2 வண்டியில் வந்து இப்போ மறுபடியும் கூப்பிடுற மாதிரி இல்லை, உங்களுக்கே அந்த வண்டியை கூப்பிடுற மாதிரி வைக்கிறேன், மாதம் ஒவ்வொரு வண்டிக்கும் உங்களுக்கு ஒரு 60,000 கிடைக்கும் செலவு போக அப்படிங்கிறாங்க. சார் ஏற்கனவே வந்தாங்க என்ன சார் செய்வாங்க அப்படிங்கும்போது, தம்பி அவங்க சரியாகவே வந்து கூட்டி கொண்டு விடுறதில்ல வைக்கிறதில்ல, அவங்க மேலே பயங்கர காண்டதாக இருந்தால் உங்களையும் பார்த்துட்டேன், அவங்க வண்டி புக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு இந்த அட்ரஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்துட்றாங்க. முத்துக்கு பயங்கர சந்தோஷம். வீட்டில் வந்து நடந்தது சொல்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு மேலும் கடுப்பாகுது, வண்டியெல்லாம் இங்கேயே ஆஃபர் பிடிச்சி வந்துட்டானே அப்படின்னு சொல்லி. இங்கே ரோகிணிக்கு சரியான காண்டு, நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப சங்கடமாக இருக்குது, ஆனால் இந்த முத்து மீனாவும் சும்மா பணம் கிடைக்குதே அப்படின்னு நினைக்காங்க. உடனே மனோஜ் வந்து கேட்காரு, டேய் முத்து, அந்த பணத்தை என்கிட்ட கொஞ்சம் தாயேன், அது நீ என்கிட்ட தந்தேன்னு வச்சுக்கோயேன்,
கடன்காரங்களுக்கு ஒரு பாதியை கொடுத்து விடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெறி இல்லாமல் இருப்பாங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு முத்து, எப்போவுமே இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் எதுவும் கேட்டால் நீ பொசுக்குன்னு கொடுத்துவிட்டு நீனும் மீனாவும் சும்மா இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இனிமேல் நீ முன்னேறி வரணும். அவங்க நீ முன்னேறணும்னு சொல்லி இந்த காசை கொடுத்துருக்காங்க. இந்த காசை வச்சு நீ முன்னேறி வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. மறுநாள் காலையில் அந்த அக்ரிமெண்ட் போடுதாங்க. அந்த வண்டி ரெண்டும் ஓட வந்துடுது. அப்போ கார்த்திக்கும் யாருக்கு முத்துக்கும் ஸ்டாண்டில் போட்டு ஓட்ட கார் இல்லை. அந்த 2 டிரைவரை போட்டு அங்கே ஓடிக்கிட்டுருக்கு. அப்போ புது கார் 2 கார் எடுக்காங்க. எடுத்து டேய் கார்த்தி, இதை நீ ஓட்டு, இதை நான் ஓட்டுதேன் அப்படிங்கிறாங்க. அப்படி நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் அருணுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த முத்துனுடைய வளர்ச்சியை நிப்பாட்டன்னு பார்த்தா நடக்கலையே. நம்மளை போட்டு கொடுத்து அவன் டிஆரும் ஆகிட்டான், அது போக நல்லாவே சம்பாத்தியம் பண்ணிட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு நேரடி இந்த அருண் சிட்டியை பார்க்க போகிறாங்க. சிட்டி, நான் உங்ககிட்ட அந்த முத்துக்கு ஏதாவது பண்ணுன்னு சொன்னேன், ஏன் பண்ண மாட்டேறேன் அப்படிங்குமா சார். உள்ளே போய்ட்டு வெளியே வரதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு சார் வந்தேன். மறுபடியும் ஏதாவது பண்ணால் உள்ளே இருக்கிற மாதிரி ஆயிரும் சார் அப்படிங்கிறாங்க. நீ உள்ளே போனால் வெளியே இருக்க வேண்டிய என் பொறுப்பு. உனக்கு நீ உள்ளே இருந்தாலும் உனக்கு என்ன ஜென்மம் நான் செய்தேன் அப்படிங்கிறாங்க. சார் நீ இதை சொல்லிட்டீங்களா சார், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து காரில் நைட்டு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொருளை ரெடி பண்ணுதாங்க. ரெடி பண்ணி கரெக்டாக முத்து வண்டியில் கொண்டு வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து ஏதாவது ஒரு ஆஃபருக்கு எங்கேயாவது போன உடனே எப்படி நம்ம அந்த இடத்துல எங்கே இருக்கான் எது இருக்கான் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு நம்ம கரெக்டாக அருண் சார்கிட்ட சொல்லிடுவோம். அருண் சார்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவர் போட்டு கொடுத்து வண்டியோட முத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க. முத்து வண்டியும் போயிடும், அவனும் உள்ளே போயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த சிட்டின்னு நினைக்காங்க. இங்கே அருணுக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு, முத்து தொழில் இதோடு முடிச்சு விட போகிறான், நீ தான் அவன் கடைசி நாள் அப்படின்னு நினைக்காங்க. முத்து நல்ல நேரத்துக்கு 2 வண்டியும் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி சர்வீஸ் பண்ணுங்கிற இடத்துல கொண்டு விட்டுருந்தாங்க வாட்டர் சர்வீஸுக்கு. அவங்க வண்டியில் இருந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் வருது, போய்கிட்டு இருக்கும்போது சிட்டி வேண்டிய ஆளு, சார் இந்த வண்டி நம்பரில் என்னென்ன போய்கிட்டுருக்கு அப்படின்றாங்க. அப்போது ஒரு இடத்துல சர்க்காருடைய காய் சட்டக்காரங்கள்லாம் முத்து வண்டி நிப்பாட்டினோன்னே அருணும் சேர்ந்து அந்த டூட்டி கரெக்டாக வந்ததால் அவரும் தேடி பார்க்காங்க. அதே காணலை. ஆகும்போது ஒன்றும் இல்லை சார்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே சிட்டிக்கு ஃபோன் பண்ணி என்னையா நினச்சிட்ருக்க, நீ சரியாக பண்ணணுன்னு தானே உன்ட்ட சொன்னேன், வண்டியில் இல்லை அப்படிங்கும்போது சார் வச்சுட்டேன் சார், வேணா பாருங்கள் சார், உங்கள் வீடியோ அனுப்புதாங்க. நான் அப்போ எங்கேயா போச்சு அப்படிங்கும்போது தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கார் ஸ்டாண்டுக்கு எப்போ முத்து வந்தான் எதுவும் தானே சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே வண்டி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. சார் சர்வீஸ் பண்ணது இடத்துல தான் இருக்கும் போலக்கு அப்படிங்கிறாங்க. உடனே நம்பி நான் பண்ண நம்பர் இனி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அருண் சரியான கோவப்படுதார். அதுக்கு சிட்டி சார் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் சூப்பராக பண்ணிடுறேன், இப்போ பண்ணதை இப்படி ஆகும்னு யார் சார் நினச்சா, நான் அந்த பொருளை வைக்க தான் செஞ்சேன், அது எப்படி தான் போச்சு எது தான் போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதார். அது என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியுது, முத்து வண்டி சர்வீஸ் போயிருது, சர்வீஸ் பண்ண இடத்துல தான் சிட்டி வச்ச தேவையில்லாத பொருளும் வெளியே இருக்குன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அருண் சொல்லுதாங்க, அடுத்த வாட்டி விடவே கூடாது சிட்டி, நம்ம விட்டோம்னா நம்ம ஒரு ஆளே கிடையாது, முத்து பெரிய ஆளாகி போயிட்டே இருப்பான். இப்போ எனக்கு இந்த வேலையிலேருந்து பெரிய வேலைக்கு போக முடியாத அளவுக்கு முத்து பண்ணிட்டான். அதுவே எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. நினச்சி பாரு, நீ நல்ல ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்த, முத்துவால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிட்டேன். அப்படி இருக்கும்போது அவன் வளர்ந்தாங்கன்னா உனக்கு கதை நடக்குமா அப்படிங்கும்போது, எனக்கு முத்து வளரக்கூடாது, நல்லதான், நீங்கள் சொல்லுறதை நான் பண்ணுதேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் கடைக்கு ராணி வராங்க. நீ தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனே அப்படிங்கிறாங்க. இன்னும் நான் எங்கே போக முடியும் அப்படிங்கிறேன். இன்னும் எங்கே போக முடியுமா, வீட்டுக்கு போ அப்படிங்கிறேன். வீட்டுக்கெலாம் போக முடியாது, நான் இப்போ மாதமாக இருக்கேன், என் புருஷன் என்னென்னா நீ உங்களால் தான் மாதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ அனுப்பிவிட்டாரு, நான் இன்னும் இங்கே தான் இருப்பேன், உங்களால் தான் என் வாழ்க்கை ரொம்ப போச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி, என்ன நினச்சிட்ருக்க நீ, ஒவ்வொன்றா பேசிகிட்ருக்க அப்படிங்கும்போது, ஆமாக்கா உங்களால் தான் போச்சு, நீங்கள் பண்ண விம்புக்கு நானும் விம்பு பண்ணோம், கடைசியில் இப்போ அதுவே எனக்கு ரொம்ப ஆப்பாயிருச்சு, என் வீட்டுக்காரர் இப்போ என்னை ஒரு மாதிரி நினைக்காரு, அதுக்கு எல்லாமே இந்த மனோஜ் தான் காரணம், யாருமே இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு நல்லமாக பேசினார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இப்போ நான் மாதமாக இருக்கணுன்னா இவரால் தான் சொல்லி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கிளம்பு அப்படிங்க, நான்லாம் கிளம்ப மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் தங்குவேன், என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்ட்டாங்க, அதுபோக எனக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நேராக கல்லால் போய் ஒரு 10,000 எடுத்துக்கிட்டுதாங்க. உடனே எப்படி நீ எடுக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எடுக்கலைன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஷனுக்கு போயிடுவேன், என்னை இப்படி பண்ணிவிட்டு இனி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே மனோஜ் கத்துறாரு. கத்தும்போது கடன்காரங்க எல்லாரும் வராங்க. என்ன மனோஜ், கடன் எப்போ தருவ,
தாரேன் தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தர மாட்டாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்க முடியாது. இவ்வளோ நாள் வந்து நான் அவன் கடையில் வந்து உரி பண்ணாத காரணம் உங்கள் அப்பா முத்தும், உங்கள் தம்பி முத்தும், உங்கள் அப்பா அண்ணாமலையும் தான். வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து என்ன கடை வைக்கக்கூடாதுன்னு எல்லாமே பண்ணுதாங்க. இது நினைக்காதீங்க, நான் கொஞ்ச நாளில் பணம் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஒரு நாளும் பணம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் தர மாட்டேன், தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதை கடை விட்டு போ. கடையை நாங்கள் வந்து எங்களில் ஒரு ஆள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இது பண்ண முடியாது. ஒரு வாரத்தில் உங்கள் பணம் கொண்டு வாங்கிக்கோங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் சொல்லுதாங்க, பல ஒரு வாரம் சொல்லிட்டேன், எந்த ஒரு வாரம் நீனே முடிவு பண்ணிக்க. அடுத்த வாரம் நீ பணத்தை தரலைன்னா ஏன்னா கடையை நாங்கள் நடத்துவோன்ட்டு போயிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு சரியான கடுப்பு. கடங்காரங்க மேலும் மேலும் நெருக்கடி பண்ணுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துகிட்ட போய், முத்து எனக்கு பணம் வேணும் அப்படி. வேண்டாங்கண்ணா பணம் இருக்குது அப்படிங்கும்போது, நீ டிஆர்எம்ங்க பணம் இருந்தாங்களா அப்படிங்கும்போது, டேய் அதை வச்சு தானடா கார் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. இந்த 2 கார் புக்கு இருக்குல்ல அதை கொண்டா, ஏற்கனவே 2 வண்டி போடுது, அந்த புக்கையும் கொண்டா, நான் இதெல்லாம் வச்சு நான் ஒரு அமௌண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா முத்து சிரிக்க. ஏன்டா சிரிக்கிற அப்படிங்கும்போது, என்னமோ நீ கேட்டோன்னா நான் தருது மாதிரி, அதுக்குள்ளே வண்டி புக் கொண்டு வா, அதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வாங்க. 4 பேர் 4 வண்டி வச்சு பொழப்பு ஓட்டுதோம் என்ன. அது போக எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம், இடைஞ்ச பண்ணாத உரி பண்ணாத அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, உனக்காகலாம் முத்து தர மாட்டான், அப்படி தந்தாலும் நான் தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு என்ன சின்ன ஓடலை. மறுநாள் வந்து எல்லோரும் ஏலத்துக்கு போகிறாங்க, மீனாவும் போகிறாங்க. அப்போ சிந்தாமணி நம்மளுக்கு தான் கிடைக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லா மண்டபத்தினுடைய ஆர்டரும் மீனாவுக்கே கிடைக்கி. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் நான் வந்து இந்தந்த இடம் இந்தந்த தொகைக்கு எடுப்புன்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன். அதை யார் மூலமாகவோ பார்த்துக்கிட்டு அதோட ஒத்த ரூபா கம்மியாக செய்தீங்க. அதனால தான் இந்த வாட்டி தப்பான அமௌண்ட் எழுதினேன். நான் அதோட கூட ரூபா வச்சு நான் எடுத்தேன். எப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு பண்ணிட்டேனா? யாருக்கும் சகுனி வேலை பார்த்து அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க அப்படிங்கும்போது, நான் பண்ணலை சகுனி வேலை, உன் தங்கச்சி தான் பண்ணுறா. அவன் புருஷனை வந்து வேலை இல்லாமல் ஆக்கினது நீனும் உன் புருஷனும். அதனால் உன் தொழிலை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு உன் தங்கச்சி சீதா தான் எனக்கு அவ்வளோ உதவி பண்ணுதா. இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் இவ்வளோ அமௌண்ட்டு தான் நீ எடுக்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, இப்போ தான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. சீதாவை அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை. உடனே மீனா மீனா அப்படிங்கிறாங்க. அதனால் தண்ணி தெளித்து எழுப்புதாங்க. உடனே என்ன மீனா அப்படியே ஆகிட்டு அப்படிங்கும்போது, ஏங்க அந்த சீதாவுக்காவையும் அருணுக்காவையும் நான் இடையில படிப்பு நிப்பாட்டிவிட்டு நான் வந்து உழைச்சி கொண்டு கொடுத்தேன். இப்போ இந்த சீதாவே இப்படி பண்ணிட்டாளங்க அப்படிங்கும்போது, மீனா எல்லாருமே பெரிய ஆளாகிட்டாங்க. அதுபோக அருண் வந்து இந்த நிலைமைக்கு காரணம் நானும் நீனும் நினைக்காங்க. அதனால் தான் அப்படி பண்ணுதாங்க. சீதாவை பார்த்து பேசுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவளை பார்த்து பேசவே கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை பார்த்து பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மறுநாள் சீதாவை பார்க்க ஆஸ்பத்திரி போகிறாங்க. அப்போ சீதா சொல்லி விடுவாங்க, உங்கள் 2 பேரும் நான் பார்க்குறோம்ல, கிளம்புங்கன்னு சீதா சொல்கிறா அப்படிங்கும்போது, ஒரு வாட்டி நான் சொல்கிறது கேளு சீதா அப்படிங்கும்போது, எதை கேட்கணும்? என் வீட்டுக்காரர் ஒழுங்காக அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தார், வீட்டில் உட்கார வச்சீங்களே அதை கேட்கணுமா? இல்லை உங்கள் கூடயே உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி வந்து செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து உங்களை பெருசாக ஆக்கி விட்டாங்களா, அதை கேட்கணுமா? இல்லை அதை வச்சு பெருசாக பரிசு டிஆர்னு வாங்கிட்டீங்க, அதை வச்சு பணம் வாங்கிட்டீங்க, 2 காரை வந்து ஒரு கம்பெனிக்கு ஓட விட்ருக்கீங்க, அதில் அதை சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கும்போது, இல்லை சீதா அதெல்லாம் நீ கேட்க வேண்டாம், சிந்தாமணிக்கு எங்களுக்கு ஆகாது, எங்கள் மேலே உள்ள கோபத்தில் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து நீ எல்லாம் பண்ணிகிட்ருக்க, இது நல்லது இல்லை அப்படிங்கிற. நான் என் கூட சிந்தாமணி கூட இருக்கேன் வைக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா எவ்வளோவுக்கு எந்தெந்த மண்டபத்தை ஆர்டர் எடுக்கான்னு ஒரு நோட்டை எழுதி உங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த நோட்டை பார்த்தா நீ எல்லாமே சிந்தாமணி சொல்லியிருக்க. சிந்தாமணியும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மீனாவுக்கு தற்சமயம் தொழில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லா மண்டபத்தினுடைய வேலையும் மீனாவுக்கு வந்துருச்சு. மீனா சுதாரிச்சுக்கிட்டா, பழைய மாதிரி இருக்க மாட்டா. ஆனால் அருண் தான் தப்பாக நினைக்கிறேன், நீ ஏன் தப்பாக நினைக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்கு வந்தால் தான் உன்கிட்ட பேச முடியாதுன்னு நினச்சேன், நீ வேலை பார்க்குற இடத்துலையும் உன்கிட்ட பேச முடியாதுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க இன்னும் நிற்க வேண்டாம், அவன் புருஷன் அவ்வளோ பண்ணுறாரு, ஆனால் அவர் சைடில் தான் நிற்கா. என் புருஷன் சரியான முறையில் எல்லாம் பண்ணுதாரு, நான் அவங்க கூட தான் நிற்கணும், பார்த்துக்கலாங்க, அவங்க என்ன பண்ணணும் பார்த்துக்கலாம், நீங்களும் உழைச்சாப்பிடுதே நானும் உழைச்சாப்பிடுவோம், என்ன சீதா புருஷனை மாதிரி யாரும் ஏமாற்றி சாப்பிட்டுருக்கோம் அப்படிங்க. ஏக்கா வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத அப்படிங்க. வாய்க்கு வந்தெல்லாம் பேசலை, சரியாக தான் பேசுகிறேன். உன் புருஷன் வந்து கரெக்டாக இருந்து வேலை பார்க்காருங்க. பெரிய வண்டிக்கு ஒரு அமௌண்ட்டு, சின்ன வண்டிக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு அவ்வளோ பணம் வாங்குதாரு, நீனே போய் பாரு அப்படிங்கிறாங்க. சீதா உடனே அப்படிலாம் கிடையாது அப்படி தான் அப்படிங்கிறாங்க. மறுநாள் அருண் வேலைக்கு போன பிறகு அருணுக்கே தெரியாமல் ஒரு மாஸ்க்கு போட்டு ஒரு இடத்துல போய் நிற்காங்க. மீனா சொன்ன மாதிரி பெரிய வண்டிக்கு ஒரு அமௌண்ட்டும் சின்ன வண்டிக்கு ஒரு அமௌண்ட்டும் வாங்கி சட்டை பாக்கெட்டில் வைக்காரு. ஓ இப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டு எங்கள் மாமாவையும் எங்கள் அக்காளையும் குறை சொல்லியிருக்கீங்களா, நான் எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் எதிராக இப்படிலாம் இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி அவங்களே ரொம்பவே மனம் வருத்தப்படுதாங்க.
இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.